கேபி முனுசாமி மோசமான நபர், சந்தர்ப்பத்தால் எம்எல்ஏ ஆனவர். இனி வேப்பனஹள்ளி தொகுதியில் வெற்றி பெறவே முடியாது என வேப்பனஹள்ளி முன்னாள் எம்எல்ஏ முருகன் அதிரடி பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி வடக்கு ஒன்றிய திமுகவின் பொது உறுப்பினர்கள் கூட்டம் பேரிகையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் பேரிகை நாகேஷ் ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்தில் ஓசூர் எம்எல்ஏ பிரகாஷ், ஓசூர் மேயர் சத்யா ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். முன்னதாக பேசிய திமுக மாவட்ட துணை செயலாளரும் வேப்பனஹள்ளி முன்னாள் எம்எல்ஏவுமான முருகன் பேசுகையில், கேபி முனுசாமி இருக்கிறார் என்பதால் பயப்பட வேண்டியதில்லை, பயமே இல்லை. கேபி முனுசாமி இந்த தொகுதிக்கு ஆளே கிடையாது. அந்த அளவிற்கு மோசமான ஆள். சந்தர்ப்பவாதியாக மாறி சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக எம்எல்ஏ ஆனவர். இனி இந்த 100% இந்த தொகுதியில் அவரால் வெற்றி பெற முடியாது என பேசினார். முருகனின் இந்த பேச்சிற்கு திமுகவினர் கைகளை தட்டி விசிலெடுத்து வரவேற்றனர். அடுத்த தேர்தலில் நம்ம கண்டிப்பா தொகுதியை நம்ம ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். ஏதோ கேபி முனுசாமி இருக்கிறாரு அதனால நம்ம பயப்படணும், அந்த பயமே கிடையாது. கேபி முனுசாமி நமக்கு இந்த தொகுதிக்கு ஒரு ஆளே கிடையாது. அந்த அளவு ஒரு மோசமான ஆளு. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஒரு சந்தர்ப்பவாதியா மாறி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவர் எம்எல்ஏ ஆயிட்டார். தவிர அடுத்த முறை 100% அவருக்கு இந்த தொகுதியில நின்னா கூட எம்எல்ஏ ஆக முடியாது.